உங்களோட ஆக்டிங் இப்போ அப்பா பார்த்துட்டு நல்லா பண்ணியிருக்கேன்னு சொல்லி அப்ரிஷியேட் பண்ணது முதல்ல வந்து டப்பிங் சொல்லிடுறேன். அவருக்கு முதல்ல நான் டப்பிங் போனதெல்லாம் இஷ்டமே இல்லை. ஓகே. கிட்டத்தட்ட என்னோட 70-80 படம் முடிஞ்சிடுது. ஆரம்பம்னு ஒரு படத்தில் நான் மெயின் வில்லனுக்கு நிறைய வில்லனுக்கு வாய்ஸ் கொடுத்துருக்கேன். ஆரம்பம் தான் நாங்கள்லாம் எல்லாரும் ஃபேமிலியாக போய் உட்காந்து பார்க்குறோம். ஓகே. இதில் வெறும் பக்கத்து ஒரு இதில் தியேட்டரில். அப்போ வந்து இப்படி பார்த்துனே இருக்காரு. அந்த வில்லனுக்கு என் வாய்ஸு கேட்குறாரு. கேட்டவுடனே நான் அந்த பக்கம் உட்காந்துருக்கேன். அவர் வந்து குமரி இது வாய்ஸ் ஆடா அப்படின்னாரு. ஓகே. நான் வந்து ஆமாப்பான்னு சொல்கிறது தான். ஆமாப்பா கூட அது ஃபுல்லாகவே வரல. நான் அழ ஆரம்பிச்சிட்டேன். 2-3 ரீசன்ஸ். ஓகே. ஒன்று எங்கள் அப்பா எனக்கு கூப்பிட்டு பாராட்டுறது, இவ்வளோ லேட்டாக பாராட்டுறது பட் பாராட்டுறது. ஓகே. ரெண்டாவது அந்த அப்பான்ற கேரக்டர், அப்பா நீங்கள் நோத்தி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஹி ஹஸ் இன்ட்ரடியூஸ்டு செவரல் பீப்புள். எவ்வளோ பெரிய லெஜண்ட் ஏஆர் ரஹ்மான் அவங்க எல்லாமே வந்து அப்பாவோட கம்பெனி வழியாக தான் வந்திருக்காங்க, அப்பாவோட இதுதான் வந்திருக்காங்க. எனக்கு அதெல்லாம் நினச்சி பார்த்து ஒரு பெரிய அழிய வந்துடுது. ஓகே. நான் தேட்டரில் எல்லாம் என்னை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே. இது ஒரு சின்ன அங்கே சினிமா தவிர நான் ஒரு சீனா கிரியேட் பண்ணிட்டேன் இந்த சைடு. ஓகே. பட் அந்தகாரம் பார்த்தாங்க அப்பா. பார்த்துட்டு அந்தகாரம் வந்து லக்கிலி இட்ஸ் அ ஓடிடி ரிலீஸ் ஆச்சு. பட் நாங்களுக்கெல்லாம் பார்க்கணும்னு சொல்லிட்டு டைரக்டர்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணணும்னு ஒரு தியேட்டர் ஆர்கனைஸ் பண்ணி போட்டார். நான் சொன்னேன் அப்பாலாம் பார்க்கணுங்கன்னு சொல்லி. ஸோ பார்த்துட்டு அங்கே வந்து டைரக்டர்கிட்ட நல்லா இருக்குப்பா அப்படின்னு அந்த இது சொல்லிட்டு வந்துட்டார். வீட்டுக்கு வந்துட்டு என் மிஸ்ஸஸ் கிட்ட தான் வந்துருக்கார். ரொம்ப நல்லா பண்ணியிருக்கான் அதில்ன்ட்டு. அதுக்கு முன்னாடி என்னன்னா தெரியல வந்து நான் பர்ஃபார்ம் பண்ணிட்டேன். நாங்களாம் டூருக்கு போயிருக்கோம், இங்கே குற்றாலம் இங்கே போயிருக்கோம். அப்போ தானு சார் ஃபோன் பண்ணார், உனக்கு ஒரு கேரக்டர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கான்ப்பா பசங்க பண்ணுறியா அப்படின்னாரு. எவ்வளோ சம்பளம்னாரு. உங்கள்கிட்ட சம்பளம் பேசினா வீட்டை விட்டு வெளில விட்டுறாருங்க அப்பா. நான் அவங்களாம் க்ளோஸ் அப்பா. நீங்கள் வெத்தலை பாக்கு பூப்பழம் வச்சு கொடுத்தா கூட ஓகே தான்றதுன்னு சொல்லிட்டேன். ஓகே. அவர் சிஸ்டர் ஓகேன்னு ஒரு அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி புக் பண்ணிட்டாங்க. பண்ணிட்டேன், பர்ஃபார்ம் பண்ணிட்டேன், ரிலீஸும் ஆயிடுத்து. அப்போ எங்கள் அம்மா இருந்தாங்க. பட் எங்கள் அம்மாவை பார்க்க முடியல அந்த படத்தை. ஓகே.